இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு திருஅவை நமக்கு சிந்திப்பதற்காக கொடுத்திருக்கிற நற்செய்தி யோவான் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 43 முதல் 54 முடிய. ஆக இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்பது போல் இருக்கிறது. அதாவது, அரசு அலுவலர் ஒருவர் சாகும் தருவாயிலிருந்து தன் மகனை நலமாக்க இயேசுவிடம் கேட்கின்றார். அப்போ இயேசு என்ன சொல்றாரு அவரை பார்த்து, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். ஆக இந்த வார்த்தை அந்த அரச அலுவலரை பார்த்து மட்டும் சொன்னதல்ல, மாறாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். காரணம் என்ன? இன்று ஆலயத்திற்கு செல்லுகின்ற நாம் ஒவ்வொருவருமே அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் எதிர்பார்க்கின்றோம். இயேசு புதுமைகள் செய்ய வேண்டும், குணப்படுத்த வேண்டும், கேட்பதை கொடுக்க வேண்டும், வேலை வேண்டும், பணம் வேண்டும் என்று பல்வேறுபட்ட வேண்டுதல்கள், அந்த வேண்டுதல்கள் மற்றவர்களுக்கு தெரியும் விதமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஏன், எங்கே புதுமைகள் நடக்கிறது என்று சொல்லப்படுகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் பெருவாரியாக கூடுகின்றார்கள். ஏன், நம்மில் பலரும் அங்கே அதை நோக்கி செல்லுகின்ற ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மாதாவுடைய சுரூபத்தில் கண்ணீர் வருதுன்னு சொல்லுவாங்க, அல்லது தண்ணீர் புறப்பட்டு வருதுன்னு சொல்லுவாங்க, இரத்தம் சிலுவையிலிருந்து அல்லது இயேசுடைய சுரூபத்திலிருந்து வருகிறது என்று சொல்வார்கள். ஆனால் அதையெல்லாம் காண்பதற்காக நாம் ஓடோடி செல்வோம். காரணம் என்ன? நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே எப்பொழுதும் எப்படி இருக்கிறது என்றால், அடையாளங்களை பார்க்க வேண்டும், அருஞ்செயல்களை பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய நம்பிக்கை இருக்கும் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் அது உண்மையான நம்பிக்கையா என்றால் இல்லை என்று இயேசு குறிப்பிடுகின்றார். இயேசு என்ன சொல்லுகின்றார்? அந்த அரசு அலுவலரிடம், நீ கவலைப்படாத, நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். உனக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான். நீ அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்வில் நாம் அரும் செயல்கள் நிகழ வேண்டும் என்று எண்ண வேண்டிய தேவையில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். இன்று கடவுள் எனக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளில் நான் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் போதும். இந்த நாளில் என்னுடைய மனைவிக்கு அன்பை கொடுக்க வேண்டுமா, என்னுடைய கணவருக்கு அன்பை கொடுக்க வேண்டுமா, என்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பை கொடுக்க வேண்டுமா, அவர்களுடைய நேரத்தை செலவிட வேண்டுமா, தொழில் நான் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை நான் அங்கு வேலை செய்ய வேண்டுமா, முழு மனதோடு செய்கிறேன். வேலை செய்கின்ற இடத்திலே முழு மனதோடு, அன்பு செய்கின்ற இடத்திலே முழு மனதோடு, உறவுகளை சந்திக்கின்ற பொழுது அங்கே முழுமனதோடு செயல்படுதல். இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுதே அங்கே அடையாளங்களும் அதுபோன்ற அருச்செயல்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இதற்கு எல்லாம் எது தேவை என்றால், அடிப்படையில் நம்பிக்கை. நான் கடவுளை நம்ப வேண்டும், நான் என்னை நம்ப வேண்டும், நான் என் குடும்பத்தை நம்ப வேண்டும். நம்பிக்கை மட்டும்தான் அன்பை ஆழப்படுத்தும். ஆக ஒருவேளை இந்த நம்பிக்கை சிதைந்து போகிறது என்றால் அங்கே குணப்படுத்தல் நிகழ்வதில்லை. நீங்கள் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். கடவுள் உங்களை குணப்படுத்துவார், அல்லது நோயிலிருந்து நான் மீண்டெழுவேன் என்ற நம்பிக்கையை நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் அந்த நம்பிக்கையிலிருந்து விடுதலை அடைவீர்கள். என்றால் எனக்கு பல மனிதர்களை தெரியும். அதாவது வில் பவர் என்று சொல்வோம். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவர்கள் சொல்வார்கள், இவர்கள் பிழைக்க மாட்டார்கள், நீடித்து வாழ மாட்டார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை, விடாப்பிடியான நம்பிக்கை. எவரொருவர் சோர்ந்து போகின்றாரோ அவர் வீழ்ந்து விடுவார். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கையின் அடையாளம், குணப்படுத்தல் என்பது நம்பிக்கையின் அடையாளம், குடும்ப உறவுகள் நிலைத்து நிற்பது என்பது நம்பிக்கையின் அடையாளம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்பதற்கு அடையாளம் நம்பிக்கை. ஆக அந்த நம்பிக்கையை நங்கூரமாக வையுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த அரச பணியாளர் சென்று கொண்டிருக்கின்றார். வழியிலேயே ஒரு அவருடைய பணியாளர் வந்து சொல்லுகின்றார், உன்னுடைய மகன் பிழைத்துக் கொண்டான். கேட்கின்றார், எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது? அந்த மனிதர் சொல்கின்றார், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு சொன்ன அந்த நேரம். ஆக அந்த நம்பிக்கை இங்கே குணப்படுத்தலை நிகழ்த்துவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் பல்வேறுபட்ட காரியங்களில் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் என்றால் நம்மையே நாம் வீழ்த்துகின்றோம் என்று பொருள். ஆக அவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக நம்பிக்கை கொண்டு வாழ்வை முன்னோக்கி எடுத்துச் செல்ல, அன்றைய நாளில் சிறப்பாக வாழ இறைவனை வரம் வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் அடையாளங்களையும் அருஞ்செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்பிக்கையே வாழ்வின் நங்கூரம் என்பதை எங்களுக்குள் கொண்டு
அதன்படி வாழவும், மேலும் சில எண்ணங்கள் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. அதாவது, இன்று நம்பிக்கை இழந்ததுனால்தான் நாம் அந்த கோயிலுக்கு போனால் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் கிடைக்கும், அந்த மந்திரவாதிகிட்ட போனால் கிடைக்கும், அந்த மாந்திரிகத்திட்ட போனால் கிடைக்கும் என்று பல்வேறு இடங்களுக்கு ஓடுகின்றோம். இதனுடைய காரணம் என்ன? நம்பிக்கை இழப்பு, நம்பிக்கை இல்லாமை. ஆகவே அன்பு இயேசுவே, இவற்றில் நாங்கள் விடுபட்டு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ வேண்டி அவர்களை மாற்றி எங்களுக்கு தந்தருளை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.